தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம், இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தினுடைய ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. மத்திய 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் உங்கத்தில் வாசிக்கிறேன். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறியோ அவியாத அக்கினினால் சுட்டகரிப்பார் என்றார். இப்போ ஏசப்பா கையில என்ன செய்யுது? தூற்றுக்குடை இருக்கிறது. தூற்றுக்குடைன்னு சொன்னாக்க அவருடைய வசனத்தினால என்ன செய்யறாரு? அவருடைய வசனத்தை பேசும்போது பதர்ல என்ன செய்யும்? பதர்லாம் தனியா விளையும், கோதுமை மணியானது தனியா ஒதுங்கும். இப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய வசனமே கடைசி நாள்ல நியாயத்திற்கு வசனம் சொல்லிக்க போல அதே போல அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுதே என்ன செய்யும்? பதர் ஒதுக்கணும். கோதுமை மணியானது களஞ்சியத்துல சேர்க்கப்படும். களஞ்சியம் என்ன? பரிசுத்தவங்கள் தங்க போய் இலைப்பாறக்கூடிய அந்த இடம், பரலோக ராஜ்யம் களஞ்சியம். இப்ப பதரா இருக்கிற எல்லாமே கோதுமை மணியாகாத பதரா இருக்கிறது எல்லாம் என்ன செய்யும்? அக்கினெல்லாம் சுட்டகரிக்கப்படும். இன்னைக்கு உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. அது வசனம் இருக்குது. இவ்விதமாக நம்ம பதராக இல்லாதக்கூடிய கோதுமை மணியாக ஆண்டோட வசனத்துக்கு உட்பட்டு ஆண்டோட பிள்ளைகளாக நல்ல ஒரு பரிசுத்தவங்களாக இருக்குன்னு சொன்னா அந்த களஞ்சியத்தில் அவர் சேர்க்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதியாக இருப்போம். இந்த உலகத்திலையும் நல்ல ஒரு மணியாக விளங்க முடியும், அங்கேயும் மணியாக போய் சேர முடியும். ஆண்டுடைய வசனத்துக்கு தகுதியாக நம்ம வாழ்றதுக்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டு நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுத்தி நடப்போம் சொன்னாக்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாழ்வோம் சொன்னாக்க, அவர் நம்மளை அதிகம் நல்ல ஒரு கோதுமை மணிகளாக விளைய வைப்பாரு. கோதுமை மணிகளாக நம்மளை மாற்றுவாரு. கோதுமை மணியாக இருக்க முடியும். பதராக பறந்து போகாதபடி, இந்த உலகத்துல வரப்போற ஆக்கினத்திற்கு இந்த அக்கினிகளுக்கு இரையாகாதபடி, நியாயத்திற்கு இரையாக ஆகாதபடி ஆண்டோட பிள்ளைகளாக கோதுமை மணியாக ஆண்டோட ராஜ்யத்தில் போக முடியும். ஏன்னா ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்குது. அவருடைய வார்த்தையும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நம்மளும் கோதுமை மணிகளாக மாறி ஏசப்பா பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்துனா ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலே நீங்க கோதுமை மணிகளாக நீங்க விளக்க வேண்டும். அப்பொழுது அந்த ராஜ்யத்துக்கு சேர முடியும். ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்களை தோத்து நன்றி ஏசப்பா. இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேருப்பா தொட்டு ஆசீர்வதிங்க. தகப்பனே, இந்த நாள் அப்பா உங்க ஸ்தோத்திரம். பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரம். திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஆண்டவர் அப்பா எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. அப்பா வியாதி படிக்கையில பிறவனத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா சுகங்களும் ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவர் ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. கடை வியாபாரிகளுக்காக ஸ்தோத்திரம், விவசாயிகளுக்காக ஸ்தோத்திரம், மீனவர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் தெய்வமே ஸ்தோத்திரம். அவர்கள் செய்யற எல்லா தொழிலையும் நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துகளுங்க. அப்பா வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழிய செய்யற பரிசுத்தவங்க ஆண்டவரை ஊழியக்காரங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து அதிகமா உங்களுடைய வசனத்தை எடுத்து ஆண்டவரை போதிச்சு ஆண்டவரை கோதுமை மணிகளாக தன்னுடைய ஆண்டவரை சபையை நடத்த உடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. நீர் பொறுப்படுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.